கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்திருக்கிறார். அதற்கமைய இந்த வாக்கெடுப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு தனி கட்சியும் 150 அதிக வாக்கு விகிதத்தை பெற்றுக்கொள்ளாமையினால் இப்போது பொது வாக்கெடுப்பினூடாக மேயரை தெரிவு செய்கிற நடவடிக்கையை இப்போது உள்ளூராட்சி ஆணையாளர் மேற்கொள்ளப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் அமைச்சர் நலிந்த தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட சபைகளில் ஆட்சி 19க்கு முன் விவரங்கள் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி சபைகளில் 150க்கும் மேற்பட்டவற்றில் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் மேயர் மற்றும் தவிசாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான ஆட்களை நாங்கள் நியமிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்களை அடிப்படையாக வைத்து இந்த நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை கூறுகையிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளில் நாங்களே வெற்றி பெற்றிருக்கின்றோம். இவ்வாறாக 266 உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அவற்றில் 150க்கும் மேற்பட்ட சபைகளில் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் நகர மேயர்கள், மாநகர மேயர்கள், தவிசாளர்கள் மற்றும் உப தவிசாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான நியமனங்களை செய்யவிருக்கின்றோம். எனவே அந்த சபைகளில் 50 வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை நாங்களே கொண்டிருக்கின்றோம். எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தி வென்றிருப்பதாக கூறப்படும் 14 சபைகளில் ஒன்றிலேனும் அவர்களால் 19ஆம் தேதிக்கு முன்னர் குறிப்பிட்ட பதவி நியமனங்களை செய்ய முடியாது. அந்த சபைகளில் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் சமமான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம். இதன்படி நாங்கள் 150க்கும் மேற்பட்ட சபைகளில் பதவி நியமனங்களை செய்யவிருக்கின்றோம். மற்ற சபைகளில் கிராமங்களில் வேலை செய்யக்கூடிய மத்திய அரசுடனான மற்றும் ஜனாதிபதியுடனான இணைந்து பணியாற்றக்கூடிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களோடு இணைந்து சபைகளை அமைக்கவிருப்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண